என் வீட்டுக்கு வந்து என்னை அடிச்சான். நான் மதிக்கிற என் பொண்டாட்டிய என் கையாலேயே கொல்ல வச்சான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ ஆப்டர் ஒரு ரவுடிதா. ஆனா எம்பி கோவிந்தராஜ் 3 தடவை இதே தொகுதியில கிங் மாதிரி நின்னு மெஜாரிட்டியில ஜெயிச்சேன்னு பார்ட்டில இருந்து தூக்க வச்சுட்டான்டா. பாரத பிரதமர் திரு வாஜ்பேயி அவர்கள் அடுத்த மாதம் வெளிநாடு செல்லவிருக்கிறார். திரும்பி வந்த பிறகுதான் நமது மந்திரி சபையை விஸ்தரிப்பதாக. தற்போது கிடைத்துள்ள செய்தி. எம்பி கோவிந்தராஜன் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பார்ட்டி ஹைகமாண்ட் முடிவு செய்துள்ளது. அந்த காலியான இடத்திற்கு தமிழ் மக்களின் தெய்வமும் உண்மையின் காவலனும் மக்கள் தலைவருமான அண்ணன் உயர் திரு சப்ளையர் சுப்ராஜ் அவர்களுக்கு அளிக்க பார்ட்டி மேலிடம் முடிவு செய்துள்ளது. ஒருமனதாக ஏற்றுக்கொண்ட இந்த முடிவு நிச்சயிக்கப்பட்டது என்று தெரிந்ததும் இதுவரை எம்பி கோவிந்தராஜனிடம் வேலை செய்து கொண்டிருக்கும் செக்யூரிட்டி, கன்மேன், ஆபீஸ் ஸ்டாஃப் ஆகியோர் திரு சப்ளையர் சுப்ராஜிடம் டியூட்டியில் சேருவதற்கு தயாராக இருப்பதாக இப்போதுதான் செய்தி கிடைத்தது. அவரது மச்சினி அழகு ராணி கனகா கூட கோவிந்தராஜனை உதாசீனப்படுத்திவிட்டு அண்ணன் திரு சுப்ராஜ் அவர்களை உடனே கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக செய்தி வந்துள்ளது. ஆளினால் அழகு ராஜாவான சப்ளையர் சுப்ராஜ் அவர்களுக்கு முன்னாள் எம்பி கோவிந்தராஜன் முன்னிலை வகித்து அண்ணனின் கால் கழுவி பாத பூஜை செய்து தாரை வார்த்து கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் என்ன இருக்கு, கோவிந்தராஜன் தற்போது இருக்கும் அரசாங்க வீட்டை விட்டு அவரை கழுத்தை விடுத்து வெளியே தள்ள போலீஸ் வர இருப்பதாக செய்தி வந்துள்ளது. அப்படியா? ஆமாங்க. இன்னும் வரலையே. இன்னத்துக்கு வந்துருக்கணுமே. ஐயோ அண்ணா, அடிங்க நாய என்ன ஓடுற ஐயோ போறத அரவே கட்டன் ஐயோ அண்ணா சுத்தி பறக்க கேக்கற பண்ணி ஐயோ रुक जाओ உங்க எல்லாரையும் நான் கொன்னுறேன். सब लोग गोली मार दूंगा. खबरदार. गोविंदराज कौन? சொல்லு. அதனாலயா இவர்தான். माफ कीजिए सुठाதீங்க. अरे बदमाश, उन्हें खोल रहा. मुझे कमांडर सूर्या चाहिए. அவனை கொலை பண்றதுக்காக நம்ம 4 பேர் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவன் இந்த ஊர்ல இருக்கானோ உனக்கு அவனுக்கு விரோதம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம இங்க வந்திருக்கான். அந்த கமாண்டர் சூர்யா எங்க இருந்தாலும் நான் அவனை விட மாட்டான். அவனை கண்டுபிடிச்சு துண்டு துண்டா வெற்றான். इसमें எனக்கு கோஆபரேட் பண்றான். तुम அண்ணா, இவங்க நம்மள கொலை பண்ண வரல, கமாண்டரை கொலை பண்றதுக்கு உன் ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. करेक्ट. हाँ सर, हम ब्रदर्स है, हम दोस्त है, कम है. சூர்யா, இனி காட்டண்டா என் வேலைய. இன்ஸ்பெக்டர், இப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நாளைக்கு கோர்ட்ல கேஸ் முடியற வரைக்கும் பாலுவேனோட உயிருக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும். அதனால நாளைக்கு கோர்ட்டுக்கு ஃபுல் செக்யூரிட்டியோட கூட்டிட்டு போனோம். ஓகே அண்ணா அண்ணா, அந்த வேணுவும் பாலுவும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைண்ணா. அவங்க அந்த மிலிட்டரிக்காரன் வீட்லயே இல்லைண்ணா. அவங்க எங்கேயுமே காணா. जरूर. क्या हुआ दोस्त? என்ற வேலை முடிஞ்சிடுச்சு தோஸ்த். கோர்ட்டுக்கு 2 hours தான் டைம் இருக்கு. அந்த வேணுக்கும் பாலுக்கும் பக்கத்துல சூர்யா இருக்கிற வரைக்கும் அவனுங்களை தப்பிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுங்களை அவன் கோர்ட்ல ஆஜர்படுத்துறது நிச்சயம். கொலை செய்ய வச்சதுக்கும் தேச துரோகத்துக்கும் எனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். नहीं, ये नहीं हो सकता. नहीं हो सकता. அப்படி நடக்காம எப்படி நான் தடுக்கிறது? உலகத்தையும் ஆட்டி படைச்ச ஹிட்லர் எப்படிடா செத்தான்? தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதையே நானும் பண்ணிக்கிறேன். தோஸ்த், தோஸ்த், ராஜா மாதிரி வாழ்ந்து எவன் கையிலயோ தூக்குல தொங்குறத விட தற்கொலை செஞ்சுக்கிறது பெட்டர். அண்ணா, என்ன அப்படி பண்ணிக்கிட்டீங்க? நான் என்ன செஞ்சு? நீங்களே வெட்டிக்கிட்டீங்களா? நான் எங்கடா வெட்டிக்கிட்டேன்? போலீஸ்க்கு போன் செஞ்சு
அந்த சூர்யா எங்க பாச வெட்டிட்டான்னு சொல்லு. Mr. Surya, you are under arrest. What? Yes. MP கோவிந்தராஜனை நீங்க கொலை பண்ண முயற்சி செஞ்சதா உங்க மேல கேஸ் பதிவாயிருக்கு. சார், இது எம்பியோட சூழ்ச்சி. சாட்சிகளை கோர்ட்டு கூட்டிட்டு போகாம தடுக்க பாக்குறாரு. அந்த விஷயத்தை எங்க டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். Take him away. சார், சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அவங்கள உடனே கோர்ட்டு கூட்டிட்டு போறோம். அவங்க இம்பார்ட்டன்ட் விட்ட சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், அவங்க 2 பேரும் ஜாக்கிரதை. பி கேர்ஃபுல். அவங்கள கோர்ட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே சார்.
ஐயோ டைம் ஆச்சு இன்னும் வரலையே அதோ வந்துட்டாரு சூர்யா சூர்யாவை போலீசார இவனுக்கு தண்டனை நான் கொடுக்கிறேன். Don't stop me. I want to kill him. நான் கோர்ட் பாத்துக்கோ. விடு விடு. ஆர்டர் ஆர்டர் மிஸ்டர் கமாண்டர், எதுக்காக நீங்க இத்தனை கொலைங்க செஞ்சீங்க? கொலைக்கு அர்த்தம் என்ன சார்? ஹலோ, நீங்க ஜட்ஜோட கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர அவரை கேள்வி கேட்க கூடாது. எனக்கு கேள்வியே புரியல. நீங்களாவது சொல்லுங்க, கொலைன்னா என்ன? கொலைன்னா ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சாகடிக்கிறது. உங்களுக்கு இது கூட தெரியாதா? சாரி, யூ ஆர் ராங். உங்களுக்கு என்ன பைத்தியமா? கொலைன்னா அதான். நோ 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 நோ. ஃபயர்! அப்படி நீ எஸ்பி ஆர்டர் கொடுத்தா ஒரு கான்ஸ்டபிள் ரோட்ல கலாட்டா செய்யற ரவுடிகளை ஷூட் பண்றா, ஒருத்தர் சாகரா. அது கான்ஸ்டபிள் செஞ்ச கொலையா? ஜட்ஜ் கையசச்ச உடனே தலாரி தூக்கு கயிற மாற்றா, தூக்கு தண்டனை கைதி துடிக்க துடிக்க சாகரா. அது தலாரி செஞ்ச கொலையா? மிஸ்டர் சூர்யா, புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. டியூட்டில செய்யறது கடமை, வேணும்னு செய்யறது கொலை. டியூட்டில கொன்னா அது கொலை இல்லையா சார்? இல்ல. அப்படின்னா நான் கொலைகாரன் இல்ல, கமாண்டர். இதை நீங்க பார்டர்ல செஞ்சிருந்தா அது உங்க கடமை, டியூட்டி. சமுதாயத்தில் நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க போலீஸ் இருக்கு, தண்டனை கொடுக்கிறதுக்கு இங்க கோர்ட் இருக்கு. யூ ஆர் a military man. இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த நாட்டுக்கும் மிலிட்டரிக்காரனுக்கும் நடுவுல உள்ள சம்பந்தம் வேற யாருக்கும் இல்லை யோரானா. இந்த நாட்டுக்காக சொத்தை தியாகம் செஞ்சவங்க இருக்கலாம், பதவிகளை தியாகம் செஞ்சவங்க இருக்கலாம். ஆனா நாங்க எங்க வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் செய்யறோம். தாய் தந்தையோட நினைவு வந்தாலும் அதை அடக்கிக்கிட்டு, கட்டின பொண்டாட்டியோட ஞாபகம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு, பெத்த பிள்ளைங்களை பார்க்கணும்னு மனசு துடியா துடிச்சாலும் அதையும் பொறுத்துக்கிட்டு, இமயமலையில இருக்கிற எலும்ப உருக்கிற குளிர, தேசத்து மேல இருக்கிற பற்றுனால அதையும் தாங்கிக்கிட்டு, எந்த விஷயத்துல எந்த பக்கத்துல இருந்து துப்பாக்கி வெடிக்கும்னு தெரியாம இருந்தாலும் தைரியமா முன்னேறி நாட்டுல இருக்கிற தன்னோட 80 கோடி சகோதர சகோதரிங்க அமைதியா தூங்கினா போதும்னு நினைக்கிற ஒரு ராணுவ வீரனுக்கு நாட்டை பூண்டோடு அழிக்கணும்னு நினைக்கிறவங்களை கொலை பண்றதுக்கு உரிமை இல்லையா யோரானா?
ஆனா இந்த நாட்டுல இருக்கிற எத்தனையோ பேரு ஹைர ஹைர ஹைரப்பா முக்காலா முக்காபலான ஜாலியா ஆடி பாடி சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தா பார்டர்ல இருக்கிற நாங்க சாரே ஜஹா சே அச்சா இந்து சிதா ஹமாரா ஜன கன மன அதிநாயக ஜெய ஹே வந்தே மாதரம் சுஜலாம் சுபலா அப்படின்னு தேசபக்தி பாடல பாடிக்கிட்டு இருக்கோம். உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பாரத மாதா மேல ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அத ஒரே அடியா வெட்டி சாய்க்கிற எங்களுக்கு அந்த தாய நடுத்தருவில் அம்மனமா நிக்க வைக்கிற அயோக்கியங்களை கொல்றதுக்கு உரிமை இல்லையா யுவர் ஆனர்? உரிமை இல்லையா? இன்னைக்கு இந்த தேசத்துல அண்ணாவையும் கலைஞரையும் எம்ஜிஆரையும் வழிகாட்டி எடுத்துக்கிறத விட்டுட்டு ராகவா முனிவரையும் சந்தன கர்த்தல் மாரப்பனையும் ஜாதி வரிய தூண்டவர்களையும் வழிகாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. They have to be punished. Yes. They should be punished. They should be punished. ரிப்போர்ட்டர் ரசூலை கொன்னதுக்காக நான் எம்பியை கொலை பண்ணல. என் உயிர் நண்பனான பிரசாந்த் கொன்னதுக்காக நான் எம்பியை கொலை பண்ணல. இந்த தேசத்தை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிற வெளிநாட்டு தீவிரவாதிகளோட அவன் கூட்டு சேர்ந்ததுக்காக, என் பாரத தாயோட மஞ்சள் குங்குமத்தை பறிக்கணும்னு நினைச்சதுக்காக, அதுக்காக கொலை பண்ண. எந்த சுயநலமும் இல்லாம இன்றைய மாணவர்கள் நாளைய வருங்கால தூண்களா மாறணுங்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு. சுதந்திர போராட்ட தியாகியான எங்க அப்பா புனிதமான அந்த பள்ளிக்கூட இடத்தை ஒரு எம்பி தன்னோட வப்பாட்டிக்காக அந்த புறமா மாத்திரம் நினைச்சாரு. இதான அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலை. மக்கள் அவங்க கையில அதிகாரத்தை கொடுத்தது ஏழைங்களோட வாழ்க்கையில ஒரு விளக்கு ஏத்தணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி கொள்ளையடிச்சு மண்ணள்ளி போடுறதுக்கு இல்ல, பசுமையான இந்த தேசத்தை ரத்த வெள்ளத்துல மூழ்கடிச்சு போர்க்களமா சுடுகாடா மாத்துறதுக்காக இல்ல. ஒருவேளை அப்படி செஞ்சா நாடு மன்னிக்காது. நாடு மன்னிச்சாலும் ராணுவ வீரம் மன்னிக்க மாட்டா. துப்பாக்கியால சுட்டு பசுக்குன்னு நிரூபிக்கத்தா சுட்டு பசுக்குன. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஆனா அவங்கள கொலை பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தாங்க? யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், அன்னைக்கு இதே தீவிரவாதிங்க சென்ட்ரல் மினிஸ்டரோட பொண்ணை கிட்னாப் பண்ணப்ப அவங்களையும் அவங்க கூட சம்பந்தப்பட்டவங்களையும் கொலை பண்றதுக்கு கொடுத்த ஆர்டர், a license to kill. இந்தியன் பீனல் கோட், அதாவது நம் இந்திய தண்டனை சட்டம் நம் நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. கமாண்டர் சூர்யா உண்மையான இந்திய குடிமகன், ஒரு மாபெரும் ராணுவ வீரன். அவரை நிரபராதி என தீர்மானித்து விடுதலை செய்கிறேன். This case is dismissed.